மகளேன் மருமகளே அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி துளசி வந்து சின்ன தம்பிக்கிட்ட நீங்கள் வந்து அம்முவை மறக்கணும், அம்முவை இனிமேல் நீங்கள் நினைக்கக்கூடாது, அம்மு அது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடணும், அப்போ தான் நான் எப்போது போல் உங்கள் கூட காலேஜ்க்கு வருவேன், எப்போதும் போல் உங்கள் கூட பேசுவேன், இல்லைனா நான் பாண்டி மாமா கூட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு துளசி சொல்லுவாங்க. நீங்கள் பேசுகிறதுல கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லைம்மா, நான் அம்முவை மறக்கிறதுக்கும் நீங்கள் என் கூட வரதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏதாவது காரணம் சொல்லுங்கள், நான் அம்முவை மறந்தால் தான் நீங்கள் என் கூட வருவீங்கன்னு சொல்லிட்டு எதுக்காக இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி கேட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் மறக்கிறேன்னு சொல்லுங்கள், மறக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் எப்போது போல் உங்கள் கூட வரேன், இல்லைனா போங்க, இந்த நேரத்தில் ரூம்க்கெல்லாம் எதுக்கு வரீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை வந்து சூடாமணி ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்க அப்படின்னா சூடாமணி ஒட்டு கேட்டுட்டு எதுக்காக இவன் வந்து சின்ன தம்பியோட அம்முவை மறக்க சொல்லணும், ஒருவேளை சின்ன தம்பியை துளசி வந்து லவ் பண்ணுறாளோ, துளசி மனசில் இப்போ சின்ன தம்பி தான் இருக்கான் போல், அதனால தான் துளசி வந்து சின்ன தம்பியை வந்து அம்முவை மற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதுக்கு பின்னாடி என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி வந்து நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஏன் ரூமை விட்டு வெளியே போக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, துளசி தான் அம்முங்கிற விஷயத்த சூடாமணி வந்து கண்டுபிடிப்பாங்களா, அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த விஷயம் சின்ன தம்பிக்கு தெரிய வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.